தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம். தேர்தல் வாக்குறுதி எண் 313 படி குறைந்தபட்ச சிறப்பு பென்ஷன் ரூபாய் 6750 வழங்கி மூத்த குடிமக்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். 7வது ஊதிய குழுவின் அநீதி கலைந்து நீதியரசர் ஜே பட்டு தேவானந்த் தீர்ப்பின்படி சிறப்பு பென்ஷனை உயர்த்தி வழங்கிடு என வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை இயக்கத்தை முற்றுகையிடும் போராட்டம் மாநில தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் ICDS மாநில துணைத் தலைவர் பி தடபாக்கியம், ICDS மாநில செயலாளர் என் சுசீலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுச் செயலாளர் மாயமலை கோரிக்கை விளக்க உரையாற்றினார். TNGA மாநில தலைவர் தமிழ்செல்வி முற்றுகை போராட்டத்தை துவக்கி வைத்தார். TNRDOA மாநில தலைவர் எஸ் ரமேஷ், TNSWDEA மாநில அமைப்பு செயலாளர் பி ஆண்டனி, TNNMEA ஆர் நூர்ஜஹான், TNICDSOUS பொதுச் செயலாளர் ஆர் வாசுகி, TNGNMEU மாநில தலைவர் பி ஆறுமுகம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஓய்வூதியர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் எம் வெங்கடேசன் சிறப்புரை ஆற்றினார். TNRGA மாநில தலைவர் ஆர் பாலசுப்ரமணியன் நிறைவுரை ஆற்றினார். மாநில பொருளாளர் ஜி ஆனந்தவள்ளி நன்றியுரை ஆற்றினார். சத்துணவு, அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். தமிழக முதல்வரே வாக்குறுதி முற்றுகை போராட்டத்திற்கு இடையில் பொதுச் செயலாளர் மாயமலை செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த அரசின் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்கள் தேர்தல் அறிக்கை 313 சொல்லியபடி குறைந்தபட்ச சிறப்பு பென்ஷன் ரூபாய் 6750 வழங்க வேண்டும் என்பது எங்களது பிரதான கோரிக்கை.
4 ஆண்டுகள் கழிந்த நிலையில் கடைசி பட்ஜெட்டும் தாக்கலாகிவிட்ட சூழ்நிலையில் எதுவுமே இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்ற சூழ்நிலையில வேறு வழியின்றி சமூக நல இயக்கத்தை நாங்கள் இன்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது தவிர 7வது ஊதிய குழுவில் எங்களுக்கு பாகுபாடு காட்டப்பட்டது. அனைவருக்கும் பொருத்தப்பட்ட 2.57 காரணி எங்களுக்கு மட்டும் நிராகரிக்கப்பட்டது. இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜே பட்டு தேவானந்த் அவர்கள் அந்த 2.57 காரணியை சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் பொருத்தி ஊதியத்தை திருத்தி 1/10/2017 முதல் உள்ள பணப்பலன்கள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளார். அந்த தீர்ப்பில் இந்த பகுதிக்கு 2.57 நிராகரிக்கப்பட்டது பாகுபாடானது, அநீதியானது, பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, இந்திய அரசமைப்பு சட்ட விதி 14(16) மீறியது என்று தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இதை தவிர இந்த அரசு புரிந்து கொள்வதற்கு வேற எந்த வியாக்கியானமும் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். சமூக நீதி அரசு, விடியல் அரசு, திராவிடர் மாடல் அரசு என்பதன் பொருள் எங்களுக்கு முறையான ஓய்வூதியம் 6750 தேர்தல் வாக்குறுதிப்படி அவர்கள் வழங்க வேண்டும் அல்லது நீதியரசர் பட்டு ஆனந்த் அவர்களது தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த முற்றுகை போராட்டத்திலே தமிழகம் முழுவதிலிருந்து 3000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசை மீண்டும் கேட்டுக்கொள்வது, மீண்டும் இந்த அரசுக்கு நாங்கள் வாக்களிக்க விரும்புகின்றோம். நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். இல்லை என்றால் இந்த முற்றுகை போராட்டத்தோடு எங்களது போராட்டம் முற்றுப்பெறாது, தொடரும், பன்மடங்கு பலம் கொண்ட போராட்டமாக மாறும். அதை இந்த அரசு எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இதை சவாலாக சொல்ல விரும்பவில்லை. பணிவோடு மீண்டும் விடியல் அரசு, மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை இந்த சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தந்த வாக்குறுதி, அமைச்சர் தந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை, நிதி அமைச்சர் தந்த வாக்குறுதியும் நிறைவேறவில்லை. நீங்கள் சொன்னால்தான் நிறைவேறும் என்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தயவு செய்து நீங்கள் தலையிடுங்கள். கொரோனா நிதி நாங்கள் 11 லட்சம் கொடுக்கும் போது உங்கள் முகத்தை பார்க்கலாம் என்று இந்த சங்கத்தின் சார்பிலே ஆசைப்பட்டோம். அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டது. பரவாயில்லை, எங்கள் அமைச்சர் மூலம் கொடுத்து அனுப்பினோம். உங்கள் நெருக்கடியை, நிதி நெருக்கடியை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், பெருமை கொள்கின்றோம். அதை நாங்கள் இங்கே அதை எடுத்து சொல்லி நாங்கள் உங்களை இது பண்ண விரும்பல. நீங்கள் தந்த வாக்குறுதி, மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ஈமச்சடங்கு நிதி 25,000, மருத்துவ காப்பீடு நானே தருகிறேன், ஓய்வூதியம் உயர்வு அகவிலைப்படி மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சென்று நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்கள். நிதியமைச்சரை சந்தித்த போது உங்கள் துறை அமைச்சர் பரிந்துரைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். ஈமச்சடங்கு நிதிய மருத்துவ காப்பீடு இன்றைக்கு நிதித்துறையால் முடக்கப்பட்டுள்ளது. அதனால வேற ஒண்ணும் இல்லை. இந்த முற்றுகை போராட்டம் இந்த வயசான காலத்துல நாங்க நடத்த வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. 80 நாளைக்கு முன்னாடியே செயற்குழு கூடி முடிவை எடுத்து அரசுக்கு, அமைச்சருக்கு, அதிகாரிகள் அனைவருக்கும் கொடுத்து விட்டோம். நேற்று வரை எங்களை அழைத்து கூட பேசவில்லை. இது மனிதாபிமானமாக தெரியவில்லை. இது மனித பண்பை வெளிப்படுத்துவதாக இந்த அரசின் அணுகுமுறை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இது நல்லதில்லை. நாங்கள் உங்களுக்காக வாக்களித்தோம். எங்களது வாக்கை பெற்ற நீங்கள் வாக்குறுதி மீறுவது தமிழ் மரபுக்கு உகந்தது அல்ல என்பதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகின்றேன். பொதுச் செயலாளர் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம், மாயமலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.